வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஹா கல்யாணம் தான். நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து சந்திச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தோடனே சூர்யா கையில் அடிபட்டிருக்கத மகா பார்த்துட்டு என்னங்க எப்படிங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூச்சல் போட்டு கத்திட்டு இருக்கோம். உடனே எல்லாருமே வந்து என்னாச்சு, ஏன் மகா கத்துற அப்படின்னோடனே அவர் கையை பாருங்கள், எங்கேயோ போய் அடிபட்டுட்டு வந்திருக்காரு, என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை, சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. என்னன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. உடனே வந்து இல்லைம்மா இந்த ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே உடனே இந்த சித்ரா வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இவனுக்கு அஷ்டம சனி போல் இருக்குது, இந்த கௌதம்க்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா என்ன மன்னிச்சிருங்க, இந்த கௌதம்க்கு ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறேன்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே ராஜலட்சுமி வா சூர்யா ஹாஸ்பிட்டலாவது போகலாம், இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கௌதம் வந்து அந்த டீலர் கிட்ட சொல்லி 40 லட்ச ரூபா கொடுத்து செட்டில் பண்ண சொல்லிடுறாரு. அந்த பணத்தை வந்து அந்த டீலரும் எடுத்துகிட்டு போயிட்டு சூர்யாட்ட அடுத்த நாள் காலைல ஆஃபீஸில் கொடுத்துட்றாரு. அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு போய் கொஞ்ச நேரத்தில் வந்து ரவுடி பசங்களாம் வந்து திருடிட்டு போயிடுறாங்க. திருடிட்டு போன உடனே நம்ம பவித்ராக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. உடனே சூர்யா கால் பண்ணி சார் இந்தமாரி அந்த பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க சார், ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஆஃபீஸை வந்து எல்லோரையும் பிடிச்சி வச்சுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற பவித்ரா, அப்படியா சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவசரமாக கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து இந்த மாதிரிலாம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி இது நடந்தது, சரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம், பணம் கிடச்சிருச்சான் சார் அப்படின்னோடனே என்ன பவித்ரா சொல்கிறீங்க, இப்போ தானே காணும்னு சொல்லி என்ன கூப்பிட்டீங்க? ஆமாம் சார் காணும்னு சொல்லி கூப்பிட்டேன், ஆனால் பணத்தை மீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சார் அப்படின்னு. யார் கூட்டிகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு பாஸு, உங்களோட பாஸ் தான் சார் எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னோடனே யார் மகாவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அந்த பண சூட்கேஸோட மகா வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. எப்படி மகா நீ எப்படி இந்தமாரி சாகசம்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படி தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா வந்து கௌதம் பார்க்கவே வேணாம், அவங்க கண்ணிலே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அப்புறமா நம்ம கோடீஸ்வரி வந்து சித்ரா கிட்ட போயிட்டு இவ்வளோ நாள் வந்து நான் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் என் பொண்ணுங்க தான், ஆனால் எப்போ வந்து உங்கள் பையன் என் பொண்ணை தள்ளி விட்டாரோ அப்போவே வந்து அந்த எல்லையெல்லாம் நான் மீறிட்டேன், என் பொண்ணு வயிற்றில் இருக்க குழந்தைங்க தான் எனக்கு முக்கியம், இனிமேல் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன், என்ன நீங்கள் என்னை மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்குறாங்க. ஆமாம் அப்படி தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோடீஸ்வரி கிளம்பிடுறாங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.